பாமக வரும், அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அவன் எடுத்தவன். அப்படி யார்கிட்ட சொன்னேன் நான்? என்ன கேவலமா இருக்கு இப்படி ஒரு இது என்ன அசிங்கமா இருக்கு? நான் யார்ட்டையும் சொல்லலை. உங்ககிட்டயா? ஐயோ இது என்ன பாமக கூறும் பேசிட்டு போறோம். அதுல பத்திரிகை ஐயா, வர சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா? தம்பி இப்ப இதெல்லாம் பதில் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்கல, பொதுச் செயலாளர். அவ்வளவுதான், நோ ரிப்ளை. இதெல்லாம் நான் யாருக்கு பேட்டி கொடுக்கல தம்பி. அப்படியெல்லாம் இதெல்லாம் என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி உங்களை நம்பி பேசுறது? நாங்க பாட்டுக்கு ஏதாவது அப்ப அவர்கிட்ட கேளுங்க. யார் சொன்னதுப்பா? அதான் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி பேசுங்கப்பா. ஒரு ஆளை டேமேஜ் போட்டது நல்லா இருக்கு. நம்ம அவன் பாடு இப்போ ஒரு 10 பேர் எம்எல்ஏக்கள் வரோம், பேசிட்டு போறோம். அவங்களாம் நீங்களே ஒரு யூடியூப்ல எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு பரப்பு இருக்கணும். அதுக்கு நாங்களாம் பொறுப்பு. நான் எந்த நிருபரையும் பார்க்கல, நான் யார்ட்டையும் எதை பத்தியும் சொல்லலை. இதை ஒரு பதிலா வச்சுக்கேன். கூட்டணி தொடர்பா நீங்க எந்த கருத்தையும் தெரிவிக்க? நான் பேசவே இல்லையே, உண்மையிலே பேசலையே. அப்ப நான் என்ன நடிக்கணுமா? அப்படி இருந்தா உங்களுக்கு எடுத்திருக்கீங்களா? தம்பி ஒண்ணு இல்லப்பா, இதுல போட்டு கொள்றீங்க. 2026 அதிமுக சார்பில் வலுவான கூட்டணி அமையுமா? நான் அதான் சொல்றேன் கேளு. நான் இப்ப எந்த பேட்டியும் கொடுக்கல, நீ எந்த பதிலும் என்ன கேட்கல. இல்லன்னு வச்சுக்க, நீ என்னைய போட்டு சரிங்க. நன்றி. சொல்லுவேன் தம்பி. நான் என்ன பயப்படுவேனா? நான் பேச மாட்டேன்னா? எப்ப இதெல்லாம் நான் பேசக்கூடிய விஷயம் இல்லை. பொதுச் செயலாளர் தான் பேசணும். நான் காலையில அப்படி எதுவும் சொல்லல தம்பி. அது கொஞ்சம் அந்த யூடியூப்கார எந்த டிவில வந்திருக்கு, எதுல வந்திருக்கு தம்பி? என்னப்பா இப்படி பயப்படுறீங்க? எதுலப்பா? இல்ல நீங்க மேட்டூர் எம்எல்ஏ கிட்ட நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவாயிருக்கு ஆடியோல. அததான் கேக்குறாங்க. தெரியல தம்பி. யார்கிட்ட நான் யார்கிட்ட சொல்லல. அவருமே நாங்க கூட்டணியில தான் இருக்கோம்னு சதாசிவமும் சொல்லியிருக்காரு. தெரியல, அவர்கிட்ட கேளுங்க தம்பி. என்னைய போட்டு எழுக்கிறீங்க. பின்னாடி தள்ளி இல்ல நான் யார் பின்னாடி காரை விட்டு இறங்கி வர்றோம், பேசிட்டு போறோம். அவர் எதனா சொல்லியிருந்தா அவர்கிட்ட கேளுங்க. என்னையே சொல்றீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை தம்பி. நான் என்ன இருக்கேன் அப்படிலாம் போய் பேசுறதுக்கு? இது கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர் சொல்றதா இறுதி எல்லாம் சொல்லிட்டு வர்றோம். இப்போ அதான் பதில். இந்தியாவின் இரும்பு மனிதர்னு ஆர்பி உதயகுமார் அமித்ஷா அவர்களை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? தெரியாது. எப்ப சொல்றாரு? காலையில சொல்லிருக்காரு.